ஆப்பிளோட ஐஃபோன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இதில் சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன இல்லை என்னத்தை அப்டேட் கொண்டு வந்துட போகிறீங்க? இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனா? அது இன்னும் வரல. அப்புறம் இந்த லேட்டஸ்ட்டாக வந்தது USB-C அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட போகிறீங்களா? இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் கலாய்ப்பீங்க தெரியும். அதனால தான் இந்த வாட்டி ரொம்ப சீரியஸாக இறங்கி பல விஷயங்களில் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு வந்த ஒரு அப்டேட் வந்துருச்சு. சிரியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. சிரியில் அப்டேட்டா? முன்னாடி என்ன பண்ணோம்? அலாம் செட் பண்ணோம், கால் பண்ணோம். இப்போ என்ன சாட் பாட் மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா? அதாவது முன்னாடி எல்லாருமே என்ன குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. கிளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ChatGPT வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருச்சு. ஜெமினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் இது மாதிரி எல்லாமே பண்ணுது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது சிரியை இது எல்லாமே பண்ணோம். அதுவும் நீங்கள் ஃபோன் மேக் இதெல்லாம் வந்துச்சுன்னா, அதுவும் முக்கியமாக ஃபோனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்கள் கையிலே ஒரு ஜார்விஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஏஐ பற்றி சொல்கிறதா இருந்தாலும் இந்த ஜார்விஸ் கிட்ட தான் போவோம். ஆனால் ஒரு ரியாலிட்டிக்கு அந்த ஜார்விஸ் கிட்ட நம்ம வரோம் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிரியோட ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்க போகுது. பட் அது ஒன்று ஒன்றா நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய இதேமாதிரி ஏஐ கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சிரி வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இல்லை, பர்சனல் ஏஐ அசிஸ்டண்டாக மாறிடுச்சு. ஆமாம், அது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோம் சிங்கம் படத்தில் வர மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பர்சனல் கான்டெக்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், எனக்கு கல்யாணத்துக்கு வந்துரு, இந்த மாதிரி இதுதான் புக்கிங் ஐடி அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து அவன் ஒரு 2-3 மாதம் முன்னாடி சொல்லிட்டான். பட் இப்போ தேடி பார்த்தா அது கிடைக்கல. டக்குன்னு நான் வந்து ஃபோன் எடுத்து சிரிக்கிட்ட என் ஃப்ரெண்டு ரவி வந்து இந்த மாதிரி புக் பண்ணி இருக்கிறான், எங்கே இருக்கும் எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னா, அது கரெக்டாக அந்த ஹோட்டல் இது எல்லாமே பார்த்து நமக்கு அந்த கான்வர்சேஷன் சொல்லிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெசேஜை ரீட் பண்ணி ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து அந்த புக்கிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை டேரெக்டாக உங்கள் கையில் கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து அது ஒரு தெளிவாக மாறிடுச்சு. இது வந்து வெறும் மெசேஜ் மட்டும்னா அப்படி கிடையாது. நோட்ஸு, கேலண்டர், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களோ எல்லா இடத்துலையுமே இந்த சிரியை போய் அப்படி நோண்டி பார்த்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் உங்களோட அந்த ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனோட அந்த ப்ரைவேட் இதுக்குள்ளார இது ஃபுல்லாக ஒர்க் ஆகிக்கும். அடுத்ததாக ஆன் ஸ்க்ரீன் அவேர்னஸ். டக்குன்னு நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்கடா, ஏதாச்சும் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துரு அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை பார்த்தோன்னா நம்ம வீட்டையும் போட்டு நம்மளும் ஒன்று தான் யோசிப்போம். பட் இருந்தாலும் சரி அம்மா சொல்லிட்டாங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்னா நமக்கு என்ன சமைக்கிறேன்னு தெரில அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அந்த மெசேஜ் வரும்போதே சரி அப்படி நீங்கள் அமுக்கி இந்த மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபுட்டு என்னங்கிறத சஜஸ்ட் பண்ணும், உங்களுக்கான ரெசிபியை வந்து அது கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட்ஸ்லேயே அது சேவ் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆப் ஆக்ஷன்ஸ். இது ஒரு ஏஜென்ட் ஃபீச்சர் மாதிரி. நம்ம இப்போ ஒரு கமெண்ட் சொல்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், என் மேனேஜருக்கு ஒரு மெயில் அனுப்பு, அதில் ஒரு ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணு. இப்போ இது என்ன பண்ணுன்னா நம்ம ஃபோட்டோஸ் ஆப்குள்ளே போய் ஃபோட்டோஸை தேடும், இமெயிலுக்குள்ளே போய் இமெயிலை டிராஃப்டில் வைக்கும், அதில் ஒரு ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணும். ஒரு கமெண்ட் கொடுத்தா மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ப்ளஸ் விஷுவல் ஏஐ. அதாவது ஆப்பிள் வந்து அவங்களுடைய விஷுவல் இன்டெலிஜென்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு. ஒரு கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை அப்படி செலக்ட் பண்ணிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுவே ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக போகுது. இது வந்து கிட்டத்தட்ட ChatGPTயோட விஷன், ஜெமினியோட லைவ் கேமரா இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் வந்து இதுவுமே ஒரு அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிரி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நாங்கள் சொன்ன மாதிரி மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணுது. இப்போது திடீர்னு ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் காட்டினா அது உடனே எடுத்து காட்டுது. அதில் நான் மட்டும் எங்கே இருக்கேன் அந்த இது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருக்குன்னா அதையுமே எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் வரும்போதே நான் சிரிகிட்ட வந்து அவங்க ஏதோ டேரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அது எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே அந்த டேரெக்ஷனையும் அது வந்து மேப்பில் காட்டுதே. இதெல்லாம் எப்படி? இது வந்து நம்மக்கிட்ட தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குதா? இப்போ இல்லைனா ப்ரைவசி நம்ம கையை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சா அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் வரும். ப்ரைவசி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3 லேயராக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டிவைஸ் ஏஐ அப்படின்னா உங்களுக்கு சில பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ்லாம் வந்து டிவைஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஃபோட்டோஸ்லாம் உங்களோட டிவைஸ்லேயே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயுமே போகாது, ஆன் டிவைஸ்க்குள்ளாரே இந்த ப்ராசஸிங் எல்லாமே நடக்கும். நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை அதை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட்டர். அதாவது கொஞ்சம் கூட ஏதாவது டெக்னிக்கலாக ஒரு லெவல் அப்பராக கேட்குறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுது, எனக்கு இந்த 2-3 ஃப்ளைட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸ்லாம் எல்லா மெசேஜுமே ரீட் பண்ணாது, பட் எது நம்ம கேட்டோமோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது மட்டும் கொண்டு போய் க்ளவுடில் வச்சு செக் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடும்.
அடுத்ததாக மூணாவது வந்து அட்வான்ஸ்டு ரீசனிங் மாடல்ஸ். அதாவது ஹெவி ஏஐ இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய ஏஐ கேள்விகள்லாம் நம்ம கேட்போம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா க்ளவுட்ஸில் போய் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரும். பட் ஆப்பிள் சைட்லேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜும் இருக்காது அண்ட் அதே மாதிரி நாங்கள் ட்ரைனிங் பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் எந்த ஒரு ஆப்பிள் யூசர்ஸுமே இதை வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இவனை நம்பலாமா நம்ப வேணாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் நம்பலாம். ஆப்பிள் வந்து அந்த ப்ரைவசி கன்சர்ன்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் நம்பலாம். அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவசிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய நம்ம கடந்துட்டோம். ஏன்னா ஆப்வியஸாக நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து மெயில் அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருப்போம். பட் இப்போ எல்லாமே உள்ளார போய் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்கும்போது அங்கே ப்ரைவசி ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் ரொம்ப பர்சனலாகவோ இல்லை ரொம்ப நிறைய விஷயங்கள்ஸ் வந்து நீங்கள் நம்பாதீங்க, என்னதான் இது உள்ளார தான் இருக்குது, ஆன் டிவைஸில் தான் இருக்குது, நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பயங்கரமான ஒரு புரட்சியை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இந்த லெவலுக்கு வந்து இப்போ நம்ம சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்குலாம் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தாங்க. அப்புறம் இடையில வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லைங்க, வெறும் சைஸை ஏற்றுவாங்க, இந்த ஏதாச்சும் ஒரு நேமை மாற்றுவாங்க, அதுக்கு வந்து ப்ரைஸை ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சிரி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ChatGPT, ஜெமினி, கிளாட், ஏஐ ஏஜென்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டு இருந்தாங்க. பட் சிரி பெருசாக அப்டேட் கொடுக்கல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டு இந்த அளவுக்கு ஒரு எக்கோ சிஸ்டத்தையே மாற்றி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோனுக்கோ இதெல்லாம் கிடையாது, இது வந்து உங்களுக்கு மேக் அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாத்துலேயுமே அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு வந்து அவங்க தனியாக ஒரு சிரி ஆப்னே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கான்வர்சேஷன் பேசியிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோம், பட் மேக்கில் வந்து அதை கன்டினியூ பண்ணால் அதை கன்டினியூ பண்ண முடியும். மேக்லேயுமே வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுக்கிறோன்னா அதுவே ஆப்ஷன்ஸ் கேட்கும், உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை பற்றி சொல்லணுமா, இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லணுமா அப்படிங்கிறது வந்து சிரியில் எல்லாமே இப்போ நடக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மேனேஜருக்கு ஒரு டிராஃப்ட் பண்ணீங்க, ஆல்ரெடி வந்து இப்போ இந்த கம்மா இந்த கோலன் இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணிவிட்டு அது சிரிக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுது. நம்ம இதுக்கெலாம் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து வேறு ஒரு ஆப்புக்கு போவோம், அங்கே போய் இந்த ஃப்ரேஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிற செக் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாக வாட்ச் பண்ணிட்ட மாதிரியே இருக்கும். அண்ட் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது செக் பண்ணுது, கரெக்ஷன் பண்ணுது, உங்களுக்கு ரீஃப்ரேஸ் பண்ணுது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரியே எல்லா சேஞ்சஸுமே கொண்டு வருதுன்னு போகுது. இது ஒரு லெவல் அப்கிரேட் தான். ஒரு ஏஜென்ட்டாக மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓஎஸ் சிஸ்டமே ஒரு ஏஐ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இனியும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஐ பேஸ்டில் தான் வரப்போகுது. ஸோ ஃபோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்புக்குள்ளே போய் ஒரு விஷயம் பண்ணணுன்னு இல்லை, ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம அந்த ஸ்விக்கியில் வந்து எனக்கு இந்த பிரியாணி எந்த கடையில் நல்லா இருக்குமோ அதுக்கு ஆர்டர் போட்டுறான், ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஆர்டர் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பெர்மிஷன் மட்டும் தான் கேட்கும். அந்த பெர்மிஷன் கேட்டோன்னே ஓகே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துடும். இந்த சிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சேட்பாட்டாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனாகவும் கொண்டு போக போகுது. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஏஐஸ் வந்து நம்மளோட ஃபோன்லேயே அட்டாச் ஆகி வரும்போது உங்களோட ப்ரைவசி கன்சர்னுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்குமா, இதெல்லாம் ஓகேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் சோகமான ஒரு விஷயம் என்னென்னா ஐஃபோனில் வந்து 15 ப்ரோ மேக்ஸ் அந்த வெர்ஷன்ஸ்க்கு மேலே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இப்போ வந்து இது வந்து வெறும் ஒரு டெவலப்பர் டெஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேட்டர் இயர்ஸில் வந்து பீட்டா வெர்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போதைக்கு இது இங்கிலீஷில் இருக்குது அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்டு சில பல ஃபீச்சர்ஸ் வந்து அதுலேயுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஃபோன்லேயே வந்து ஏஐ வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ப்ரைவசி கன்சென்ட் இருக்குமா, மெயில் போகுது, வாட்ஸ்அப் பார்க்குது, மெசேஜ் பார்க்குது, எல்லாத்தையுமே பார்க்குது, இன்னும் நம்ம பார்க்காதது கூட பார்த்து சொல்லுதுங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக ஒரு மெசேஜ் பார்க்கலாம், உன் ஃப்ரெண்டு 10 நாளைக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பியிருந்தா பார்த்தியா, ரீல் அனுப்பியிருந்தா அதை ஆஹா ஸ்மைலி போட்டியா அப்படின்னா அது நம்ம இன்னும் போடலன்னா அதுவே இண்டிகேட் பண்ணும் போல், இன்னும் கொஞ்ச நாள் அதுவே சிரித்து அனுப்பிடும் போல், நம்ம எதுவுமே கண்டுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களை அப்படியே சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா மற்றும் கௌதம். ஐஃபோன் நல்லா இருக்குங்க.